அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் சிஎஸ்கே யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனலில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பிஎன்எஸ் கோர்ஸ் பற்றியும், தமிழ்நாட்டில் எங்கெங்கே பிஎன்எஸ் காலேஜஸ் இருக்குது, அதுக்குரிய அட்மிஷன் கூடிய நோட்டிஃபிகேஷன், எப்போ கவுன்சிலிங் நடக்கும், அதை பற்றி எல்லாம் நிறையா டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர்மெண்ட்டில் எங்கெங்கே இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட போகிறோம். என்ன அப்படின்னா, 2024 எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரி இருக்கும், பிசி இருக்குது, எம்பிசி இருக்குது, எஸ்சி கேட்டகரி இருக்குது, எஸ்டி கேட்டகரி, எஸ்இஏ கேட்டகரி, மொத்தம் அத்தனை கேட்டகரி இருக்குது. அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதனால் பிசியில் இருக்கவங்களுக்குரிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2024 என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் 2023 ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்ன ரேங்க்கில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 2024 அந்த ரேங்க்குரிய கட் ஆஃப் வந்து எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் இப்போ போஸ்ட் பண்ணுறோம். அதில் ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம வந்து ஒரு 2 மார்க் டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2023 செகண்ட் ரவுண்டில் எந்த ரேங்க் வரைக்கும் பிசி கம்யூனிட்டிக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 2024க்கு அந்த ரேங்க் எடுத்திருந்தாங்கன்னா என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் 2024க்கு ஒவ்வொரு காலேஜ் வைஸாக போட்டிருக்கோம். டோட்டலாக 36க்கும் போட்டிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்ன க்ளோஸ் ஆச்சு ரேங்க்கு, செகண்ட் ரவுண்டுக்கு ரேங்க் என்ன க்ளோஸ் ஆச்சு, அதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும். அந்த கட் ஆஃபில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 to 5 வரைக்கும் கூட இருக்கலாம். அது என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எனக்கு இவ்வளோ ரேங்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சில யூடியூப் சேனல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சென்டர் வைஸ் வந்து ரிசல்ட் போட்டதிலே ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சில மார்க்ஸ் போட்டு ரேங்க்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வந்து செப்பரேட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் கரெக்டான ரேங்க்ங்கிறது தெரியும். இப்போ போட்டிருக்க ரேங்க் வந்து கொஞ்சம் முன்னப்பட்டு இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி இங்கே டிசைட் பண்ணலாம், எனக்கு இந்த காலேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பிசி கம்யூனிட்டியில் இருக்கவங்க சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யார் யார் எம்பிபிஎஸ்க்காக ஜாயின் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு காலேஜாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் டாப் காலேஜ் அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், எம்எம்சி அப்படின்னு சொல்லுவோம். அதில் லாஸ்ட் இயர் 2023 ரவுண்ட் 1 பார்த்திங்கன்னா ரேங்க் 178 க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 2023 ரவுண்ட் 2 பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து 234 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க்கில் நீங்கள் பிசியில் 234 ரேங்க் இருக்கவங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து கிடச்சிருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணி 2024 பார்த்திங்கன்னா 690+ அவங்களுடைய மார்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எம்எம்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்த காலேஜ் வந்து ரேங்க் வைஸ் பார்த்திங்கன்னா என்ன காலேஜ் இருக்குது அப்படின்னா, நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இதில் 2023 ரவுண்ட் 1 வந்து 358 க்ளோஸ் ஆகிருக்கு. அதே 2023 ரவுண்ட் 2 பார்த்திங்கன்னா 448 க்ளோஸ் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி 2024 என்ன கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 677+ அந்த ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா பிசி கம்யூனிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டான்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்தது நம்ம ரேங்க் வைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் காலேஜ் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். இது 2023 ரவுண்ட் 1 வந்து 526 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ரவுண்ட் 2 பார்த்திங்கன்னா 682 ரேங்க்கில் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அதை பேஸ் பண்ணி 2024 பார்த்திங்கன்னா 670+ இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழ்பாக் வந்து பிசி கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து 4வது காலேஜ் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஓமாந்தூரார் மெடிக்கல் காலேஜ். அதில் பார்த்திங்கன்னா 2023 ரவுண்ட் 1 731 அந்த ரேங்கோட க்ளோஸ் ஆகிருக்கு. ரவுண்ட் 2 பார்த்திங்கன்னா 850 ரேங்கோட க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் பிசி கம்யூனிட்டிக்காக. 2024 850 ரேங்க் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 665 அந்த கட் ஆஃப் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம 2 வரைக்கும் நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இப்போ 4மே பார்த்தீங்கன்னா சென்னை தான். எம்எம்சி பார்த்தோம், ஸ்டான்லி பார்த்தோம், கீழ்பாக், அடுத்தது ஓமாந்தூரார். இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் படி பார்த்தோம்னா மதுரை மெடிக்கல் காலேஜ். இது ஒரு பழைய காலேஜ் தான். இது சவுத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜாக இருக்கும். இதோடைய ரேங்க் பார்த்தா 2023 ரவுண்ட் 1 வந்து
784 க்ளோஸ் ஆகிருக்கு. ரவுண்ட் 2 வந்து 930 ரேங்க். அதே 930 ரேங்க் எடுத்தவங்களுடைய மார்க் பார்த்திங்கன்னா 2024 661 ப்ளஸ் இந்த மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிசியில் மதுரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்த காலேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இதில் ரவுண்ட் 1 வந்து 2023 கட் ஆஃப் வந்து 774. அதே மாதிரி ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 941 ரேங்க். 2024 941 ரேங்க் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஒரு 661 ப்ளஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது காலேஜ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். இது சென்னை நியர் இருக்கிறனால இதோடைய ரவுண்ட் 1 ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 929. ரவுண்ட் 2 வந்து 1202. 2024 இந்த 1202 ரேங்க்ங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா 655. நெக்ஸ்ட் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். 2023 ரவுண்ட் 1 1020 ரேங்க் எடுத்தவருக்கு கிடைச்சிருக்கு. 2023 ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 1213 ரேங்க். இதில் 2024 1213 ரேங்க் இருக்கவங்களுடைய மார்க் பார்த்தா 655 ப்ளஸ். அதுக்கு அடுத்தது சேலம் மெடிக்கல் காலேஜ். 2023 ரவுண்ட் 1 1155. அதே 2023 ரவுண்ட் 2 அப்படின்னா 1339 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 1339னா 2024 அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து 651 ப்ளஸ் இருந்துச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தா இஎஸ்ஐ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இதில் 2023 ரவுண்ட் 1 வந்து 1127 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. 2023 ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 1439 ரேங்க். இப்போ 1439 ரேங்க் எடுத்துருந்தீங்கன்னா 2024 உங்களுடைய மார்க் வந்து 648 ப்ளஸ் இருந்துச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது இஎஸ்ஐ கோயம்புத்தூர். அதுக்கடுத்து பார்த்தா திருச்சி மெடிக்கல் காலேஜ். நமக்கு வந்து திருச்சி மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் 1 2023 பார்த்தீங்கன்னா 1287 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 2023 1491 ரேங்க் வரை க்ளோஸ் ஆகிருக்கு. 1491 நம்மளுடைய 2024 என்ன மார்க் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 647 எடுத்திங்கன்னா இந்த ரேங்கோட மேட்ச் ஆகும். 647 ப்ளஸ் இருந்துச்சுன்னா திருச்சி மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 2023 ரவுண்ட் 1 வந்து 1381. அதே 2023 ரவுண்ட் 2 கட் ஆஃப் வந்து 1614 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. 1614 அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து 2024 645 இருந்துச்சுன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பழைய காலேஜ் தான். அதே மாதிரி வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 2023 ரவுண்ட் 1 வந்து 1483 ரேங்க் வந்து ரவுண்ட் 1 க்ளோஸ் ஆகிருக்கு. அதே ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 1670 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. 1670னா 2024 அவங்களுடைய மார்க் வந்து 645 இருந்துச்சுன்னா வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தேனி மெடிக்கல் காலேஜ். இப்போ சவுத்தில் நமக்கு முக்கியமான காலேஜ் தேனி மெடிக்கல் காலேஜ். இதில் பார்த்தீங்கன்னா 2023 ரவுண்ட் 1 1584. அதே ரவுண்ட் 2 1782 ரேங்க் எடுத்திருந்தால் உங்களுக்கு தேனி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷோடைய கட் ஆஃப் 2024 கட் ஆஃப் வந்து 642 ப்ளஸ் இந்த மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேனி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ். இதோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 1633. செகண்ட் ரவுண்ட் 1846. 1846 க்ளோசிங் ரேங்க் செகண்ட் ரவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரேங்கை பேஸ் பண்ணி இந்த இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 641 ப்ளஸ் இருந்துச்சுன்னா விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ். இதோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் 2023 பார்த்தா ரேங்க் வந்து 2502 ரேங்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. செகண்ட் ரவுண்டில் 2958 ரேங்க் இருந்துச்சுன்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதோடைய மார்க் வந்து 621 கிடைச்சதுன்னா உங்களுக்கு 2024 திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க் வந்து 621 ப்ளஸ். அதுக்கப்புறம் ஐஆர்டி பெருந்துறைன்னு சொல்லுவோம். ஈரோடு மெடிக்கல் காலேஜ் ஈரோடில் இருக்குது. அது வந்து 2023 ரவுண்ட் 1 1658 ரேங்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அதே மாதிரி ரவுண்ட் 2 1997 ரேங்க் இருந்துச்சுன்னா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி 2024 கட் ஆஃப் வந்து 638 ப்ளஸ். நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வந்து இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணது தான். 2023 ரவுண்ட் 1 வந்து 2083 ரேங்க் வரைக்கும் போயிருந்து. 2023 செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 2100.
இதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து 636 ப்ளஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 2023 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 1770 ரேங்க்கு, செகண்ட் ரவுண்டில் 2113 ரேங்க். 2113 ரேங்க்னா 2024 என்ன கட் ஆஃப் இருக்குன்னா 636 ப்ளஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷனாக விட்டதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் போடுவாங்க. அந்த ரேங்க்கில் பிசியை உங்களுக்கு என்ன ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க்னு இருக்கும், ஜென்ரல் ரேங்க் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். கம்யூனிட்டி ரேங்க்கில் பிசியில் உங்களுடைய ரேங்க் வந்து 2113 அந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1 2023 1970, ரவுண்ட் 2 2141 ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி 2024 கட் ஆஃப் வந்து 635 ப்ளஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பூர் 2176 வந்து ரேங்க் எப்போனா 2023 ஃபஸ்ட் ரவுண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. செகண்ட் ரவுண்டில் 2213 ரேங்க்கு. அதை பேஸ் பண்ணி 2024 என்ன மாதிரி மார்க் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 633 கிடச்சுன்னா திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கரூர் மெடிக்கல் காலேஜ் வந்து 2023 2144 வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ரேங்க்கு, 2284 வந்து செகண்ட் ரவுண்டுடைய ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 2024 632 ப்ளஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் 2060 ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 2023க்கும், செகண்ட் ரவுண்ட் வந்து 2445. அப்போ அதோட கட் ஆஃப் என்ன மார்க்னா 630 ப்ளஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிசி கேட்டகரியில். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் வந்து 2041 ரேங்க் ஃபர்ஸ்ட் ரவுண்டில், 2274 வந்து செகண்ட் ரவுண்டில். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 632 எடுத்தால் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2342 ரேங்க், செகண்ட் ரவுண்டு 2477 ரேங்க்கு. அதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் 2024 பார்த்தா 629 ரேங்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2619 ரேங்க்கு, செகண்ட் ரவுண்ட் வந்து 2686 கட் ஆஃப் வந்து 626 ப்ளஸ் இருந்தால் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் 2023 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து 2625, செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து 2761. 2761 ரேங்க் இருந்துச்சுன்னா 2024 உங்களுடைய மார்க் வந்து 625 இருந்துச்சுன்னா கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 2023 ரவுண்ட் 1 2701 ரேங்க்கு, ரவுண்ட் 2 2868 ரேங்க். இந்த ரேங்க் இருந்துச்சுன்னா 2024 623 மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது கடலூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 2507 ரேங்க் எப்போ ரவுண்ட் 1 2023. அதே இது நமக்கு 2023 செகண்ட் ரவுண்ட் வந்து 2903 ரேங்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2024 பொறுத்தளவு 622 ப்ளஸ் இருந்தால் கடலூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பழைய காலேஜ்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதோட காலேஜ் தான் இப்போ கடலூர் மெடிக்கல் காலேஜாக கவர்மெண்ட்டாக மாறி இருக்குது. இது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் தான். அதுக்கு அடுத்தது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜ் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2529, செகண்ட் ரவுண்டு பார்த்தா 2990. இதை பேஸ் பண்ணி 2024 624 ப்ளஸ் இருக்கவங்களுக்கு சிவகங்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் பொறுத்தளவு ரவுண்ட் 1 2023 2868, ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 3050 ரேங்க் இருந்துச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ரேங்கை பேஸ் பண்ணி உங்கள் கட் ஆஃப் வந்து 620 ப்ளஸ். விவேகானந்தா மெடிக்கல் காலேஜில் வந்து 2854 ரேங்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் வந்து 3064. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2024 கட் ஆஃப் வந்து 619 ப்ளஸ் இருந்துச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அரியலூர் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து 2902, செகண்ட் ரவுண்ட் 3073 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 2024 619 ப்ளஸ் மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த ரேங்க் ரேஞ்ச் இருக்கும், அவங்களுக்கு அரியலூர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ராமநாதபுரத்தில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அது வந்து 2993 ரேங்க் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும், செகண்ட் ரவுண்ட் வந்து 3160 ரேங்க். 3160 ரேங்க் எடுத்தவங்களுக்கு 2024 618 ப்ளஸ். அப்புறம் நீலகிரி ஊட்டியில் ஒரு காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு 2023 3118, செகண்ட் ரவுண்டில் 3280. 3280னா 616 ப்ளஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நாகப்பட்டினத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 3094
4, செகண்ட் ரவுண்ட் 3302 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃப் வந்து 2024 616 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். இது வரைக்கும் ஒரு 36 காலேஜுடைய கட் ஆஃப் கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் 36 காலேஜ் இருக்குது. அதில் ஒவ்வொரு காலேஜுக்கும் 2023 என்ன ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த ரேங்க்கில் 2024 எந்த மாதிரி மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு பிசி கேட்டகரிக்கு மட்டும் நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோம். பிசி கேட்டகரி நம்ம பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒரு 616, அதான் நாகப்பட்டினம் தான் கடைசி கட் ஆஃபாக 616 இருக்குது. 620 அல்லது 620 ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பிசி கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபஸ்ட்டு ஸ்கோராக இருக்கும். 2024 எம்பிபிஎஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 620 ப்ளஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் ஏதோ ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு காலேஜுக்கும் நம்ம வந்து லாஸ்ட் இயரில் செகண்ட் ரவுண்டில் என்ன ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி 2024க்கு மார்க் என்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜ் இப்போ எந்த காலேஜ் நீங்கள் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களோ இந்த மார்க் வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். எனக்கு இந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பிசி கேட்டகரியில் இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய நேச்சுரோபதி யோகா ரிலேட்டடாக போகுது. அதை ஃபஸ்ட் டைம் வந்து எம்பிபிஎஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பிசி கேட்டகரிக்கு மட்டும் போட்டிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற கேட்டகரி வச்சும் இந்த 2024 என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுடைய +2 முடிச்சுட்டு இப்போ அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். எம்பிபிஎஸில் பிசி கேட்டகரியில் சேர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் எந்த காலேஜ் போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் வச்சு இந்த வருஷம் என்ன மார்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். இல்லை வேறு ஏதாவது தேவை அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா கேட்டுக்கலாம். வேறு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மற்ற கேட்டகரிக்கு நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இது கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் காலேஜில் பிசி கேட்டகரிக்கு மட்டும்தான் இந்த டைம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற கேட்டகரியும் நாங்கள் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.